விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தார். அதில் சினிமாவில் இருந்து வந்தவர்களே துணை முதல்வராகும்போது ஏன் திரும்ப ஆகக்கூடாது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா எம்பி பதிலடி கொடுத்தார். அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த 40 ஆண்டுகளாக கல்லூரி காலத்திலே இருந்து அவரை நான் அறிவேன். மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவன் என்ற முறையில் அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதிலே நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில், சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்திலே இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும், அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, எங்களுடைய தலைவருக்கு 2 விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை. இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு, அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள, இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி, தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் எடுக்கிறேன்.